வேற எதுக்கு கிடையாது. கல்யாணம் பண்ணி ஜாலியாக இல்லை, நத்தி. ஒவ்வொருத்தரும் தனக்குள் உணர்ந்து இந்த நிலையை பெறுவதற்காகவே நீங்கள் பிறவெடுத்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து இந்த பிறவில் உணர்ந்து கொண்டு, இந்த வேலையை உணர்ந்து கொண்டு, இந்த வேலையை முடித்துக் கொள்ளுங்கள். இந்த நிலை வந்து உனக்கு பிறப்பு நெக்ஸ்ட் பர்த் அவசியமே இல்லை. இங்கேயே முடிச்சிட்டேன். புரியுதா? There is no need about birth. வேலையே கிடையாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி சொல்றதுக்கு பகவத் ஐயாவை தவிர இனி ஒரு மகான் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. நான் ஒரு களிமண். நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுறேன்னா அதுக்கு யார் விதை? இப்ப இத்தனை பேரையும் பேச வச்சுன்னா அதுக்கு யார் விதை? 1,00,000 பேரை பேச வச்சதுக்கு யார் விதை? அதைத்தான் சொன்னேன். ஒரு ரமணர்ல இருந்து எந்த ரமணரும் வரவில்லை. ஒரு புத்தரில் இருந்து ஒரு புத்தரும் வரவில்லை. ஒரு ஓசுவாவில் இருந்து ஒரு ஓசுவும் வரவில்லை. ஒரு ராமலிங்க வள்ளலார் இருந்து ஒரு வள்ளலாரும் வரவில்லை. ஒரு பகவத்திடமிருந்து 1,00,000 குருமார்கள் உருவாகி இருக்கிறார்கள். பல கோடி பேர்களை உருவாக்குவோம். குருவை உருவாக்குறது ஹையஸ்ட், சீடம் உருவாக்குறது ஈஸி. சூரியனை உருவாக்கும். புரியுதா? அப்ப நம்ம குரு யார்? குருக்கெல்லாம் குரு சொல்றது புரியுங்களா? அவர் பார்த்த சாதாரணமா இருக்கிறாரு, லேசா இடம் விட்டுறாருங்க. நண்பர்களே, அவருக்கு மிக சக்தி மிக்க ஒரு ஆற்றல் எதுவுமே கிடையாது. நான் பல தருணங்களில் உணர்ந்திருக்கேன். அதெல்லாம் வந்து நம்ம பேசக்கூடாது. அதெல்லாம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட். நம்ம உடனே அந்தாட போயிடுவோம். அது தேவையில்லை. நாம யாரை பற்றி இருக்கிறோங்கிறதே நீங்க பெருமைப்பட்டதுன்னு சொல்றேன். எத்தனையோ தெரியாத போய் சிக்கி சின்ன பொண்ணாயி நாரி நம்ம கட்டாயம் வந்துருக்கோம். அதெல்லாம் விட்டுருவோம். ஆனா நீங்க பற்றி பிடித்திருக்கிற குருநாதன் யாருங்க? மிகப்பெரிய ஒரு உயர்ந்த உள்ளம், மிகப்பெரிய உள்ள. என்னை பொறுத்த கடவுளே மனித ரூபத்தில் வந்திருக்கிற ஒரு மகா. என்னை பொறுத்த அப்படிதான். எனக்கு ஒண்ணு கூட தெரியாதுமா. நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு ஒண்ணு கூட தெரியாது. இன்னைக்கு நீ எங்க கேள்வி விட சொல்றேன். என்ன கேட்பான், நீங்க 100% நான் ஆணி சொல்லாம சொல்லக்கூடாது. நான் என் ஹோண்டா ஆக்டிவ்ல எழுதியிருக்கிறேன். லிவிங் புத்தா அப்படின்னு பேர் போட்டுருக்கேன். ஏன் ஹோண்டா ஆக்டிவ் வர கேட்பான் ஒருத்தன், கொடுப்பாரா லிவிங் புத்தா? ஆமாடா, மனதின் இயக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா புத்தரும் நானும் இருந்த நிலை ஒன்றுதானே. ஒன்றா வேற? அப்ப நீங்க புத்தர் தானே. மனதின் புரிந்த நிலையில் நீங்கள் இருப்பது புத்தா ஸ்டேட்.